அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் பார்வையில் மீலாது விழா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதாக கூறிக்கொண்டு மீலாது விழா மார்க்கம் அறியாதவர்களால் கொண்டாடப்பட்டு வருது. மார்க்கம்னா என்னன்னு தெரியாத முஸ்லிம்களால் தான் இது கொண்டாடப்படுதே தவிர மற்ற முஸ்லிம்களால் கிடையாது. இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை மதிப்பது எப்படி என்பதில் தான் அதிகமான மக்கள் அறியாமையில இருக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரால் எதையெல்லாம் நமக்கு போதித்தார்களோ அதன்படி செயல்படுவதுதான் அவர்களை மதிப்பதாக ஆகும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கற்பிக்காமல், நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்காமல் நம்மை போல் வகி வராத மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மௌலூத் ஓதுவது, இன்னும் இந்த மீலாது விழா கொண்டாடப்படுவது. இன்னும் நாம் மார்க்கம் என்று கருதி இந்த நன்மையை நாங்க செய்யறோம் எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா? இது ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விழாவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபி அவர்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும். நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கல இந்த நன்மைய, நாங்க இந்த நன்மையை கையில எடுத்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி நபிக்கு தெரியாத நல்ல செயல்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் அதை எடுத்து செய்கிறோம். நபி அவர்கள் பிறந்த அந்த தினத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம், இன்னும் நாங்கள் மௌலூத் ஓதுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, இதுவா மார்க்கம்? நபி அவர்கள் தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சிருமா? நபி அவர்கள் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் கடைபிடிக்காத அவர்கள் இந்த விழாவை தூக்கி கொண்டு பிடிக்கிறார்களே, இது மார்க்கத்திற்கு முற்றிலும் புறனான ஒரு செயலாக இருக்கு. இன்னும் இதை நபி அவர்கள் சொன்னார்களா? நபி அவர்கள் சொல்ல கிடையாது. யாரோ ஒரு மார்க்க அறிஞர் சுயமாக இப்படி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததுதான் இந்த மௌலூது, மீலாது என்று சொல்லக்கூடிய இந்த விழாவாக இருக்கு. ஆனால் நபி அவர்கள் காலத்தில் இந்த மௌலூதை கொண்டாடினார்களா? நான் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்ற சஹாபாக்களுக்கு மத்தியில சொன்னாங்களான்னு பார்த்தா ஒருபோதும் இல்லை. அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் முழுமைப்படுத்திட்டான். நபி அவர்கள் வாழும் பொழுது எதுவெல்லாம் செய்யணும், எதுவெல்லாம் ஹலால் என்று நமக்கு அனுமதி தந்தார்களோ அதுதான் மார்க்கம். நபி அவர்களுக்கு பிறகு உருவான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மார்க்கமாக ஆகாது. ஏன் சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். 5வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னாலே இது மாதிரியான அனாச்சாரங்களை நீங்கள் பெரும்பாலும் செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொழிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கிட்டான். இது எப்ப இறக்குறான்? கடைசியாக இறக்குறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ், இறுதியான ஒரு ஹஜ், முதலும் கடைசியுமாக நபி அவர்கள் செய்த அந்த ஒரே ஹஜ். அப்போ அந்த சமயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குறான். இந்த நபியோடு இன்றோடு இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்திற்கு மாறாக நபி அவர்கள் இறந்து இன்னும் அந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி 1400 வருடங்களுக்கு மேல கடந்த இந்த நாள்ல ஒரு 100 வருடமா என்ன பண்றாங்க? மீலாது விழா என்று நபி அவர்களுக்கு பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுகிறோம், அன்றைய தினத்தில் நாங்கள் மௌலூத் ஓதுவோம், இன்னும் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று மார்க்கம் என்ற பெயரில் இன்னும் பள்ளியில் அமர்ந்து கொண்டே இதை செய்யறாங்களே, இதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கூடியவங்களாக, இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இது மார்க்கமா? நபி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட சொன்னார்களா? இல்ல அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நபி அவர்கள் கொண்டாடினார்களா? அல்லது எத்தனையோ சஹாபாக்கள் பிரியமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிறந்த நாளை நபி அவர்கள் கொண்டாடினார்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ யாராவது மீலாது விழா கொண்டாடினாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தமாகும்? அல்லாஹ் இன்னும் மார்க்கத்தை முழுமைப்படுத்தவில்லை, இன்னும் குறை வைத்து விட்டான், அதனால்தான் நாங்கள் இந்த மீலாது விழாவை கொண்டாடுகிறோம், இதுவும் மார்க்கம்தான் என்று சேர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய வசனத்தை நீங்கள் குறை காண்றீங்களா?
அல்லாஹ்வின் மீது நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களா? அப்போ அல்லாஹ் சொன்ன வசனத்திற்கு நீங்கள் மாறு செய்றீங்களா?